பேர் சொல்லி தான் கூப்பிடணும். அது உங்க அப்பா வயசு இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலாதேவி. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் எங்கே இவ்வளோ ஆர்வமாக பேக் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படின்னா, நான் ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு எகெயின் போக போகிறேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போன வீடியோஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு போன இயரில் தான் போட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நான் ரொம்ப போகலை அம்மா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஸோ அம்மா வீடு வந்து மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 days ஒரு 15 days இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வர்றேன். ஸோ அதுக்கு தான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ எக்ஸைட்டாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சூட்கேஸ் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அவங்க மேனேஜர் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் பார்த்தோன்னே. ஸோ அப்பயே நான் சொல்லிட்டேன் எனக்கு தான் இந்த சூட்கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நான் தான் இதை யூஸ் பண்ணுறேன். நான் மட்டும்தான் போக போகிறேன் அப்படின்றதுனால எனக்கு என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் வைக்கணும். ஸோ இந்த ட்ராலியே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இந்த ட்ராலி வந்து சஃபாரி பிராண்டு. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 6000. இதில் ஒரு ஆள் மட்டும் நம்ம ட்ரெஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். எனக்கு ட்ராவலுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக ஹஸ்பண்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணி போகிறேன் அம்மா வீட்டுக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. ஸோ அந்த டைம் கேப் 1 week ஆகும் அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நீ அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் தனியாக இங்கே வந்திருக்கேன். ஃபைனலாக அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ பார்த்த உடனே செம்ம ஹாப்பி. எல்லோரையும் பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழித்து வேறு பார்க்குறேன்னா அதனால் பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டாங்க. அங்கே தேஜஸ் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். சென்னையில் ஏறிட்டேன். இங்கே வந்து என் அண்ணனே வந்துட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அதனால் பயம் இல்லை. நான் ட்ராவல் பண்ணுற டைம் மட்டும்தான், அது சேஃப்டியாக வந்துட்டேன்னா போதும். ஸோ அதனால் பயம் இல்லாமல் மார்னிங்கிறதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்துட்டேன். ரொம்ப நாள் கழித்து அம்மாவை பார்க்குறேன் இல்லையா, அதனால அவங்க வேலை பார்க்கும்போது கூட நானும் சேர்ந்து உட்காந்து பூண்டு உரிச்சிட்டு அப்படியே அவங்க கூட எங்களோட ஓல்டு மெமரிஸ் பற்றிலாம் பேசிட்டு இந்த மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பேசிகிட்டே இருப்போம். டைம் போகிறதே தெரியாது. ஜாலியாகவும் இருக்கும், நமக்கு ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் மைண்டுக்கு. இன்றைக்கி மார்னிங் ஒயிட் சுண்டல் அவிச்சு வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக வந்து ஒயிட் சுண்டல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆக போகிறோம். ஸோ என்ன தான் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவிச்சு சாப்பிட்றது நம்மளே சாப்பிட்டுக்கிட்டாலும் அம்மா கையால் கொடுக்குறது அது ஒரு தனி ஒரு சுகம்தான். ஏன்னா அம்மா அவிச்சு கொடுத்து நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது அது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் அந்த ஃபீல் இப்போ தான் அனுபவிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு போனேன். அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு. அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா, சிக்கன் குழம்பு வித் இட்லி தான். ஸோ அது இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. அது அப்படியே குழம்பாக வைக்காமல் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காக வச்சுருந்தாங்க. குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இட்லியோட சிக்கன் குழம்பு அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது அனுபவிச்சிடணும். இதெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி போனது வந்து ரொம்ப தூரமாக தான் போயிருக்கேன். ஸோ நினச்சா நம்மளால் வந்து அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி தான். ரொம்ப தூரம் அப்படின்னா சென்னை டு மதுரை அப்படின்னா அதுவே எனக்கு தூரம் தான். ஏன்னா நம்ம நினச்ச உடனேலாம் நம்ம போய் பார்த்துட முடியாது, இந்த மாதிரி போய் இருந்துட முடியாது. ஸோ பக்கத்தில் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. தூரம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டெல்லாம் நம்ம மெமரிஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்து நான் போய் 2 நாள் கழித்து எங்கள் தங்க பிள்ளை வந்துட்டார். அவர் ஆச்சி வீட்டில் போய் இருந்திருந்தார். ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் மட்டும் வீட்டில் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆச்சி வீட்டுக்கு போகிற மாதிரி வந்தார். ஸோ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பயங்கர ஜாலியாக இருந்தது. மெயினாக அந்த ரீசனே இவர் கூட இருக்கணும் அப்படின்னு. சாய்க்குட்டி பார்க்கணும், அவன் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் மெயினாக வந்தேன். பட் அவன் என்கிட்ட வருவானா பேசுவானா நிறைய டவுட் இருந்தது. பட் நல்லாவே ஒட்டிக்கிட்டான். அவனுக்கு கலாத்தை அப்படின்னு நல்லாவே தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவன் கூட இருந்த டேஸ்லாம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்டில் வெற்றி சினிமாஸ் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் குட் பேட் அக்லி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். தியேட்டர் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்டிங்கில் நேஷ்னல் ஆந்தம் போடுறாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டேன். ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருந்தது எனக்கு அந்த மூமெண்ட்டு. இந்த தியேட்டரில் மட்டும்தான் இப்படி போடுறாங்களா இல்லை எல்லா தியேட்டர்லேயும் அப்படி தான் போடுவாங்களா, இங்கே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி நேஷ்னல் ஆந்தமோட ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு வீடியோ அண்டு பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டோம். நல்ல பெரிய தேட்டராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த தேட்டர் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நல்ல பெரிய தேட்டர். Bye. இந்த வீடியோவில் எங்கள் அம்மா வீட்டில் உள்ள என்னோட என்ஜாய்மெண்ட்டை ஷேர் பண்ணிவிட்டேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.